தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். அது அந்த பாடல் ஓடிட்டு இருக்க விஜயகாந்தை காட்டி யார் யாரெல்லாம் அவர் அவர் முகத்தை எள்ளி நகையாடினாங்களோ, ஆனால் ஒரு எம்ஜிஆருங்கிற ஆண் அழகன் வெள்ளைக்காரன் மாதிரி இருப்பார். அவர் இந்த கரிய உருவத்தை பார்த்துட்டு என்ன விமர்சனம் இந்த பாட்டை பார்த்துட்டு சொல்கிறார், இந்த பையன் நல்ல சைன் ஆகும் சொல்லி நீங்கள் விஜயகாந்தை பேட்டி எடுக்க போகிறப்ப இது மாதிரி தலைவர்னா எம்ஜிஆர் தலைவர் உங்களை இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா இவரும் அதுக்கப்புறம் ஒரு முறை குங்குமம் பத்திரிக்கைக்கு பேட்டிக்காக போயிருக்கப்ப சொல்லியிருக்காரு, விஜயகாந்தால் அளப்பரிய ஆனந்தம் அவருக்கு. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஒரு அழகன், அவர் பாராட்டினது அங்கே தாங்க ஆரம்பிக்குது விஜயகாந்தோட பேட்டி. நாட் ஒன்லி ராதா அம்பிகை அவங்கள மட்டும் இல்லை, நிறைய நடிகைகள் விஜயகாந்த் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. விஜயகாந்த் நடித்தா நான் நடிக்க மாட்டேன்னு நிராகரிச்சிருக்காங்க. அதில் சரிதா உட்பட. அவர் செட்டியாரே சொல்லியிருக்காரு, குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி விஜயும் அந்த இதை சந்தித்தார், விஜயகாந்தும் அந்த இதை சந்தித்தார். பிரபுவுக்கும் இன்னொரு நடிக்கும் எப்படி திருமணம் ஆக போகுது, திருமணம் வரலையும் நெருங்கி வேறு மாதிரி மாறினுச்சோ அதே மாதிரி விஜயகாந்துக்கு நடந்தது. ரொம்ப தீவிர காதலில் ரெண்டு பேருமே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னமோ தெரியல அந்த நடிகை கல்யாணம் பண்ணிக்காமல் பிரேமலதாவை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த டைம் அந்த யார் விஜயகாந்தோட யார் தொடர்பு பற்றி பேசப்பட்ட அந்த நடிகை உண்மையிலேயே தீக்குளித்து தற்கொலை பண்ணிக்கிற இதுக்கெல்லாம் முடிவுக்கெல்லாம் போய் அதன் பிறகு ஒரு பெரிய மனிதர்களுடைய அறிவுரையினால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த எந்த கம்பெனி திட்டினாங்களோ, எந்த ப்ரொடியூசர் திட்டினாங்களோ, எந்த இயக்குனர் திட்டினாங்களோ எல்லாத்தையும் போய் இவர் தேடி போய் ஆஃபீஸ் ஏறி கண்ணாமன்னு கட்ட வாரத்தில் திட்டு வந்திருக்காரு ராவுத்தர். அந்த அளவுக்கு நண்பன் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு உயிராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட திருமணம் ஆன பிறகு அதில் நட்பில் இவங்களுக்குள்ள பிளவில் பிரிவு வருது. வணக்கம் தமிழ் மென் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதாவது அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து அவரோட மறைவு காணத்துக்கு அப்புறம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எது உண்மை அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக நம்ம கூட இன்னைக்கு அமலன் சார் பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம். நடிகர் விஜயகாந்த் எப்படி சினிமாக்கு வந்தார்? அதை பற்றி பல தகவல்கள் வேறு வேறு விதமாக வெளியே வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக உண்மையான தகவல் என்னன்னாக்கா, இது வரையும் வெளியே வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவர் ரைஸ் மில் ஓனரோட பையன், அவங்க அண்ணன் எல்லாமே சேர்ந்த ரைஸ் மில் இயக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை வருது. அப்போ சிவாஜி, ரஜினி, கமல் இவங்க தான் பெரிய ஆர்டிஸ்ட். ஆசை வந்தோன்னா சரி அது என்ன எப்படி நுழையலாம், சினிமாவில் நுழையிறங்கிறது ஒரு எளிய விஷயம் இல்லை. அப்போலேருந்து இப்போ வரலையும் இப்போ கூட பணம் காசு இருந்தாக்கா ஒரு படத்தை தயாரித்து அதன் மூலிமா அப்படி என்ட்ரி இப்படி வரலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆசை வந்தோன்னா என்ன பண்ணாங்கன்னா, மதுரையில் ஒரு விநியோகஸ்த கம்பெனி ஒன்று, அந்த படங்கள்லாம் வாங்கி விநியோகம் பண்ணுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி மூலமா காஜான்னு ஒரு இயக்குனர் அறிமுகம் கிடைக்குது. அவர் தான் விஜயகாந்த் இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு படத்தை அறிமுகப்படுத்தாரு. அதுலேயும் அந்த படத்தில் மெயின் லீட் ரோல் அவர் கிடையாது, சுதாகரும் ராதிகாவும் அந்த படத்தில் லீட் ரோல். இவர் ஒரு அதை விட அடுத்த கட்டம் பேர் கூட பார்த்திங்கன்னா மூன்றாவதாக தான் வரும், விஜய் ராஜ்னு வரும். அதுக்கப்புறம் தான் அவர் தான் பேரை விஜய் ராஜ் விஜயகாந்த். ஏன்னா அப்போ ரஜினிகாந்த் ரொம்ப பிரபலமாக இருந்துகிட்ருக்க காலம். விஜயகாந்த் மப்பன்னு விஜயகாந்த் தான் மாற்றி வைக்கிறாரு. இப்போ அந்த படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அகல் விளக்குன்னு ஒரு படம், ஆர் செல்வராஜ் ஆனால் அலைபாய்தே படமெல்லாம் அவருடைய கதை தான். அவர் அகல் விளக்குன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தில் நடித்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன படங்கள், சாமந்தி பூ, நீரோட்டம், இப்படி சின்ன சின்ன படங்களாக வருது. வந்தோடனே நூலருந்த பட்டன்னு ஒரு படம் அடுத்து பண்ணுறாரு. 6வது படமும் என்னமோ விஜயகாந்த் நடித்த அந்த படம். ஆனால் அந்த படம் அப்படியே நின்று போனோன்னா இப்போ விஜயகாந்தை வச்சு படம் பண்ணுறதுக்கு தயக்கம், சென்டிமெண்ட். ஏன்னா சினிமா சென்டிமெண்ட்டு நிறைந்தது.
அப்படிங்கிறப்ப என்னடா அவர் நின்று போச்சு படம்னு அடுத்து அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயக்கம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு படம் பண்ணி அந்த படம் அட்டர் ஃப்ளாப், விஜயகுமாரை வச்சு பண்ணான்னு நினைக்கிறேன். அவள் ஒரு பச்சை குழந்தைன்னு ஒரு படம் எஸ்ஏ சந்திரசேகர். அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகி அவருக்கும் வாய்ப்பு வரல. காலம் எப்படி வந்து மாற்றி போடுது பாருங்க. 2 பேரும் ஒரு தோல்வியில் இருக்கிறாங்க. அடுத்த படம் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சினிமாவுக்கே சம்பந்தமில்லாத ஒருத்தர் வந்து சென்னைக்கு வரார். அவர் பேர் வடலூர் சிதம்பரம், ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்தவர் வடலூர் சிதம்பரம். அவர் சென்னைக்கு வர்றப்ப மவுண்ட் ரோட்டில் ஒரு இது பார்க்குறாரு, சினிமா போஸ்டர் பார்க்குறாரு. நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு சினிமா போஸ்டர். அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா தயாரிப்பு அவர் பேர் வந்து கடலூர் புருஷோத்தமன் அப்படின்னு போஸ்டரில் பார்க்குறாரு. அவர் பார்த்துரு சின்ன நம்ம ஏரியாவாக இருக்க கடலூர் புருஷோத்தமன் இடத்துல வடலூர் சிதம்பரம் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறாரு. ஒரு சினிமாவுக்கு வரலாமே, தயாரிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வருது அவருக்கு. அந்த ஆசையில் வந்து சரி யார் நடிக்க வைக்கலான்னா ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்காது, ஒரு வாய்ப்பு 2 பேரும் இணைச்சி பேசின படம் தான். அதுக்கு முன்னாடி வந்து நூலருந்த பட்டம் அந்த படத்தை பார்க்குறாரு இவர் யார், வடலூர் சிதம்பரம். பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கார், நல்லா பண்ணுறாரு, நல்ல டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாரு, நல்லாவும் இருக்கார், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கார், இவரே ஹீரோவை போட்டு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி முடிவாகுது. ஆக்சுவலாக நூலருந்த பட்டங்கிற படம் இன்ன வரையிலும் வெளியே ஆகலை, அப்படியே கிடப்பில் தான் கிடக்குது. இன்ன வரையும் ரிலீஸ் ஆகலை. விஜயகாந்த் நடித்து ரிலீஸ் ஆகாத படம் அது ஒன்று. அந்த படத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுறாரு சரின்னு. இப்போ எஸ்எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் விஜயகாந்தன் நடிக்க உருவாகிறது. அந்த படம் வந்து சட்டம் ஒரு இருட்டறை ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, 100 நாள் ஓடுனுச்சு இந்த படம். அந்த படத்தில் தான் தனிமையிலே ஒரு ராகம் உருமாறும் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இடம்பெற்ற படம் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆகணும் அடுத்தும் மறுபடியும் அதே காம்பினேஷனில் இன்னொரு படம் பண்ணுறாங்க. இப்படி தான் அவருடைய சினிமா கரியர் ஆரம்பித்து அடுத்தடுத்து தொட்டதெல்லாம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது என்ன பாருங்களேன், ஒரு தோல்வி. 2 பேருமே தோல்வியில் இருந்திருக்காங்க. சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத இந்த 3 பேரையும் இயற்கை, சூழ்நிலை, காலம் எல்லாம் ஒன்றிணைச்சி படம் பண்ணி அது ஹிட் ஆகுது. 2ஆம் படமும் ஹிட் ஆகுது, அதுவும் 100 நாள் ஓடிச்சு. அப்படியாகி அதன் பிறகு விஜயகாந்தோட வளர்ச்சி உலகம் அறிந்தது. சார், இப்போ சட்டம் ஒரு இருட்டறை படத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதில் வந்து முதல் வெற்றி தான். அதில் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை தாண்டி வேற என்ன ஒரு முக்கியமான சிறப்பான நிகழ்வு இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. என்னென்ன பெரிய நிகழ்வே இருக்குது, பெரிய ஆசீர்வாதம் விஜயகாந்துக்கு. என்னன்னாக்கா அப்போ வந்து தூர்தர்ஷன் ஒரு சேனல் தான் இருக்கும். அதில் வந்து ஒளியும் அப்படின்னு ஒன்று நிகழ்ச்சி போடுவாங்க. பாடல்கள் வரும். ஏற்கனவே வெளியான படம், வெளியாக போகிற படம், அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஒளிபரப்புவாங்க. அதில் வந்து பெரிய ஹிட்டான பாட்டுனாக்கா சட்டம் ஒரு இருட்டல்ல, தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும் தரரரா 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 இப்படி போகும் அந்த பாட்டு. அந்த பாட்டை ஒரு முக்கியமான நபர் பார்க்குறாரு. யாருனாக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ வந்து அவருக்கு ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃபர்னால் அவர் தான் சுபாஷ் சுந்தரம்னு ஒருத்தர். இந்த ராஜீவ்காந்தி கொலை கூட போட்டு அந்த எடுக்கப்பட்டு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சுல, சுபாஷ் சுந்தரம் அவர் தான் வந்து ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு. அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கப்பே சுபாஷ் சந்திரத்தை கூப்பிட்டு, ஐயோ இந்த பையனை பாரியா, அது அந்த பாடல் ஓடிட்டு இருக்க விஜயகாந்தை காட்டி யாரெல்லாம் அவர் வந்து அவர் முகத்தை எள்ளி நகையாடினாங்களோ, ஆனால் ஒரு பெரிய ஆளுமை, ஒரு ஆண் அழகன், ஒரு எம்ஜிஆர்ங்கிற ஆண் அழகன், வெள்ளைக்காரன் மாதிரி இருப்பார். அவர் வந்து இந்த கரிய உருவத்தை பார்த்துட்டு என்ன விமர்சனம் இந்த பாட்டை பார்த்துட்டு சொல்கிறார், இந்த பையன் நல்லா சைன் ஆகுவான், நல்லா பண்ணுறான், நல்லா டான்ஸ் ஆடுறான், பெரிய ஆளாக வருவான், பாரு வேணா அப்படின்னு சுபாஷ் சந்திரத்தை சொல்கிறார். இந்த பாட்டையும் ரசிச்சிருக்காரு. விஜயகாந்தோட நடிப்பு, டான்ஸ் எல்லாத்தையும் நினச்சி அவர் வசிஷ்டர் வாயால் வாழ்த்து பெறுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து விஜயகாந்துக்கு விஜயகாந்துக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பையில் அப்போ தான் ஒரு 5வது படம் வெளியாக போகிற, ஒரு 3வது படம், 4வது 5வது படம் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்த்துட்டு சொல்லியிருக்காரு,
எவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து சுபாஷ் சுந்தரம் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லி நீங்கள் விஜயகாந்தை பேட்டி எடுக்க போகிறப்ப இது மாதிரி தலைவர்னா எம்ஜிஆர் தலைவர் வந்து உங்களை இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, இவரும் வந்து அதுக்கப்புறம் ஒரு முறை குங்குமம் பத்திரிக்கைக்கு பேட்டிக்காக போயிருக்கப்ப சொல்லியிருக்காரு. விஜயகாந்தால் அளப்பரிய ஆனந்தம் அவருக்கு. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஒரு அழகன், அவர் பாராட்டினது அங்கே தாங்க ஆரம்பிக்குது விஜயகாந்தோட வெற்றி. அவருடைய அந்த 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 வாழ்த்து இருக்குல்ல, அது பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இப்போ பெரிய பூஸ்டர் தன்னம்பிக்கை டானிக் மாதிரி இருந்தது விஜயகாந்துக்கு. அதுக்கப்புறம் அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு, செம்ம ஹிட்டு. இப்போ கருப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. அம்மன் கோவில் கிழக்காலேன்ற ஒரு படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹிட். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து கமிட் ஆன நடிகை வந்து, ஐயோ இவர் தான் ஹீரோவா, இவர் ஹீரோனா நான் நடிக்கவே மாட்டேன், அவர் வந்து ரொம்ப குண்டா இருக்காரு, கருப்பா இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணி நடிக்க மாட்டேன்னு மறுதளிச்சதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த நடிகையே ரொம்ப மனம் வருந்தினாங்களாம். அடடா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு மிஸ் பண்ணிருப்போமே வாய்ப்பை. இது உண்மையா? உண்மைதான். நாட் ஒன்லி ராதா அம்பிகை அவங்கள மட்டும் இல்லை, நிறைய நடிகைகள் வந்து விஜயகாந்த் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் நடித்தா நான் நடிக்க மாட்டேன்னு நிராகரிச்சிருக்காங்க, அதில் சரிதா உட்பட. ஆனால் அதன் பிறகு சரிதாட்டு விஜயகாந்தை போய் பேசி ஒரு படத்துக்கு அதுக்கப்புறம் சேர்ந்து நடித்தாங்க. என்னென்னா அப்படி அவர் தோற்றத்தை பார்த்துட்டு இது பண்ணி இப்போ விஜய்க்கு நடந்த நிலைமை தான். விஜய் அது மாதிரி தான் முதல் படத்தில் இதெல்லாம் ஒரு மூஞ்சா நடிக்க வந்துருச்சு. இது வந்து சிவாஜி கணேசனுக்கும் நடந்திருக்கு. சிவாஜி கணேசன் நடிக்க வந்தப்போ ஏவிஎம்மில் படம் பண்ணுறப்ப அவர் செட்டியாரே சொல்லியிருக்காரு, குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி விஜயும் அந்த இதை சந்தித்தார், விஜயகாந்தும் அந்த இதை சந்தித்தார். ஆனால் யாரெல்லாம் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்க நினச்சா பழி வாங்கியிருக்கலாம். இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வளர்ந்த பிறகு பழி வாங்கிக்கலாம். ஆனால் நிறைய படங்கள் ராதாவோட பண்ணியிருக்காரு, ராதிகாவோட பண்ணியிருக்காரு, பெரிய விஷயம் அம்பிகாவோட பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு நல்ல மனசு உதாது. இந்த இடத்துல இவர் ஒரு பேட்டி வாகை சந்திரசேகர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் விஜய் இப்போ எப்படி எள்ளி நகையாடினாங்களோ ரிஜெக்ட் பண்ணாங்களோ விஜயகாந்தை, ஆனால் அதே விஜயகாந்தை பற்றி வாகை சந்திரசேகர் அவருடைய பார்வையில் இப்படி சொல்கிறார், விஜயகாந்த் வந்து இன்றைக்கி கடைசி காலகட்டத்தில் இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து அவரோட சேர்ந்து படம் பண்ணப்பெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, ஆள் வந்து கற்சிலை போல் இருக்கார், இவர் எந்த காலத்திலும் இப்படியே தான் இருப்பார், ஒரு சிலை ஒரு பாறை அப்படி இருந்தால் அது வயதே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இவர் முடி உதிராது, இது உடல் வந்து தளர்ந்து போகாது, எப்போதுமே இளமையாக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கல முடியாது. ஆனால் அப்படி இருந்த ஆள் தான் ஒரு சூழ்நிலையில் சில பழக்கங்கள், சில மன உளைச்சல்கள் இதனால் தளர்ந்து போனார். ஆனால் எப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் எப்படி விட்டு அவருடைய நம்பிக்கை தான் காரணம். இன்னொரு ஃபேமஸான படம் நானே ராஜா நானே மந்திரி. அந்த படம் வந்து பாட்டுக்கும் சரி காமெடிக்கும் சரி பயங்கர ஹிட்டுன்னே சொல்லலாம். அந்த படத்தில் நடித்த நடிகை வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு தீக்குளிக்க போக முயன்றதாகலாம் வந்துட்டு சொன்னாங்களே. இல்லை உண்மைதான். அது நடந்து ஒரு திருமணம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் காதல் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் போணுச்சு. எப்படி இங்கே பிரபுவும் இன்னொரு நடிகையும் வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஆகி போட்டதுனால இதை நம்ம பட்டவர்த்தனமாக பேச முடியலை. பிரபுவுக்கும் இன்னொரு நடிகைக்கும் எப்படி திருமணம் ஆக போகுது, திருமணம் வரலையும் நெருங்கி வேறு மாதிரி மாறுனுச்சோ அதே மாதிரி விஜயகாந்துக்கு நடந்தது. ரொம்ப தீவிர காதலில் 2 பேருமே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னமோ தெரியல அந்த நடிகை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் பிரேமலதாவை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த டைம் வந்து அந்த விஜயகாந்தோட தொடர்பு பற்றி பேசப்பட்ட அந்த நடிகை வந்து உண்மையிலேயே தீக்குளித்து தற்கொலை பண்ணிக்கிற இதுக்கெல்லாம் முடிவுக்கெல்லாம் போய் அதன் பிறகு ஒரு பெரிய மனிதர்களுடைய அறிவுரையினால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போ பிரேமலதா திருமணம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இன்னொரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. நடிகர் விஜயகாந்த் சாரோட வந்து இப்ராஹிம் ரவுத்தர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் தான் ஒரு மிகப்பெரிய பில்லர்னே சொல்லலாம். ஆனால் இவரோட திருமணத்துக்கு அப்புறம் மனைவியோட ஈடுபாடு எல்லா விஷயத்துலையும் அதிகமாக இருந்ததுனால அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த அந்த நட்பே பிழைவாயிடுச்சுன்றாங்களே சார். ஆமாம் உண்மைதான். பிரேமலதாவை பார்த்து திருமணம் பண்ணி வச்சது எல்லாமே பெரிய அந்த திருமண ப்ராசஸில் முக்கிய பங்கு வந்து ராவுத்தருக்கு இருக்குது. ராவுத்தருக்கு அதில் மட்டும் இல்லை, விஜயகாந்தோட வளர்ச்சியிலையும் ராவுத்தருக்கு பங்கு இருக்குது. விஜயகாந்த் வந்து ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கும் போது நீங்களாம் என்ன உருவம் என்ன இதுன்னு அந்த உருவ கேலி பண்ணி சினிமாவில் நடிக்க வேண்டியான்னு சொல்கிறப்ப
எந்த கம்பெனி திட்டினாங்களோ, எந்த ப்ரொடியூசர் திட்டினாங்களோ, எந்த இயக்குனர் திட்டினாங்களோ எல்லாத்தையும் போய் இவர் தேடி போய் ஆபீஸ் ஏறி கண்ணாமன்னு கட்ட வார்த்தையில் திட்டு வந்திருக்காரு ராவுத்தர். அந்த அளவுக்கு நண்பன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு உயிராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட திருமணம் ஆன பிறகு அதில் நட்பில் வந்து இவங்களுக்குள்ள பிளவில் பிரிவு வருது. அடிக்கடி சந்திக்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரிலாம் ஒரு ஏற்படுது. அது பெரிய மன வருத்தத்தை தருது. திருமணத்துக்கு பிறகு அது யார் காரணம் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அதன் பிறகு வந்து ராவுத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் இன்னும் சொல்லப்போனால் வந்து ராவுத்தர் வந்து விஜயகாந்துக்காக கல்யாணமே பண்ணிக்கல கடைசி வரையும். அப்படி இருந்தும் கூட இவர் வந்து தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக ராவுத்தர் இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு கட்டத்தில் மாறுறாரு. இவர் நடிகர் சங்க தலைவராக மாறாரு. இந்த 2 பேருமே சினிமா இது பெரிய சங்கங்களில் தலைவராக இருக்கிறப்ப 2 பேருமே ஒற்றுமையாக இருந்து அப்போ சினிமா ஒரு ஆரோக்கியமான போக்குலையும் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் அந்த மனக்கசப்பெல்லாம் இல்லாமல் கடைசி வரலையும் நண்பராக இருந்தாங்க. ஆனால் கடைசி வரலையும் திருமணத்துக்கு முன்பு இருந்த நட்பு அப்படி இல்லாமல் ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் இவருக்கும் மனசு காயப்படுத்தினது, விஜயகாந்துக்கும் இப்ராஹிம் ராவுத்தருக்கும் மனசை சாகிற வரலையும் வந்து தீரா காயமாக இருந்தது. இந்த மன உளைச்சலே இப்ராஹிம் ராவுத்தர் காலி பண்ணது கூட சொல்லலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேமலதாவோட நெருங்கின சொந்தம் தான் வந்து இன்றைக்கு விஜயகாந்த் சாரோட நிலைமைக்கு, அதாவது இந்த ரொம்ப கடினமான நிலைமைக்கே காரணம். இதெல்லாம் வந்து ஒரு செய்வினை. ஏன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து தான தர்மம் நிறைய அளவில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எங்கள் சொத்தெல்லாம் வந்து கைமீறி பறிப்பு எடுமோன்னு சொல்லிட்டு நெருங்கின சொந்தத்தோட சூழ்ச்சின்றாங்களே. இல்லை, அதுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, செய்வனைக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்னொன்று செய்வனையை நான் நம்புகிற ஆளும் கிடையாது. கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையை நம்ம யோசித்து பார்ப்போம். செய்வனை அதெல்லாம் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட. ஏன்னா என்ன செய்வனாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதன், ஒரு தர்மத்தின் தலைவனாக இருக்கிற ஒரு மனிதனை வந்து எந்த செய்வனையாலும், எந்த சூழ்ச்சியாலும், எந்த கெட்ட வைப்ரேஷனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் உண்மை. அவருக்கு வந்து தானம் பண்ணார்னாக்கா எப்படின்னா அட்சய பாத்திரம் மாதிரி தான். அவர் ஒரு ரத்த தானம் பண்ணிங்கன்னா ரத்தம் சுரந்துடும், அதோட போயிடாது, சுரந்துடும். அதே மாதிரி என்ன ஒரு தர்ம பிரபுவாக இருந்தால் கூட எவ்வளோ கொடுத்தாலும் அட்சய பாத்திரம் மாதிரி அவர் கொடுத்துட்டே இருந்தார். அவர் இதனால் வந்து சொத்து கரைந்தது அப்படின்னா அவர் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துருக்காரு. தேவையான சொத்தெல்லாம் பசங்களுக்கு விட்டுட்டு தான் போயிருக்காரு. அதனால் செய்வனால் இப்படி ஆகிட்டாரு, செய்வனால் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதுல எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவும் யதார்த்தமான பதில். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.